போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாருமே கையெழுத்து போட்டுட்டு வெளியில வந்துருவாங்க இல்லையா. இப்ப முத்துவேல் கோமதியை பார்த்து இனிமே ஒன்றும் பிரச்சனை இல்லை, இனிமே போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் வர வேண்டியது இருக்காது அப்படின்னு சொல்வாரு. சக்திவேல் என்ன சொல்வாருன்னா, வழக்கு விசாரணைக்கு மட்டும் கோர்ட்டுக்கு வர வேண்டியது இருக்கும், அது நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்வாரு. மீனாவோட அப்பா என்ன சொல்வாருன்னா, சம்மந்தி உண்மை எல்லாமே நம்ம பக்கம்தான் இருக்கு, அவங்களோட புகார்ல ஒரு சரத்தும் இல்ல, நீங்க எங்க எப்போ எந்த நேரத்துல வேணும்னாலும் என்னைய கூப்பிடுங்க, நான் வந்து சாட்சி சொல்லுவேன். இப்படி எல்லாருமே ஆறுதல் சொன்னதும் பாண்டியனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். முத்துவேல் சக்திவேல் கிட்ட வா போகலாம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. அந்நேரம் பாண்டியன் முதல் முறையா முத்துவேலோட 2 கையவும் பிடிச்சுக்கிட்டு அவருக்கு நன்றி சொல்லுவாரு. இதுக்கு முத்துவேலும் பாண்டியனோட கைய தான் கைக்குள்ள வச்சு அவருக்கு ஆறுதல் சொல்வாரு. பழனி மேல சாஞ்சுக்கிட்டு இருந்த கோமதி இப்போ அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் மேல சாஞ்சுக்குவாங்க. முத்துவேலும் கோமதிக்கு டீ கொடுத்து ஆறுதல் சொல்வாரு. கோமதி என்ன சொல்வாங்கன்னா, அண்ணே இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும், என்னதான் வெட்டுவேன் குத்துவேன் இருந்தாலும் உங்க வீட்டு பொண்ணுங்க மேல பாசம் இன்னும் குறையவே இல்லைன்னே அப்படின்னு சொல்லுவாங்க. ஊருக்கு முன்னால ஆளா வந்து நின்னீங்களே அண்ணே, இது போதும்ண்ணே, எனக்கு இது போதும்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அழுவாங்க. முத்துவேல் கோமதி கிட்ட எல்லாம் ஒரே ரத்தம், என்ன பிரச்சனைனாலும் எனக்கு பிடிக்கலனாலும் வந்து நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. பழனி மத்த எல்லாருக்குமே ஒரு வண்டி ஏற்பாடு பண்ணிருப்பாரு. எல்லாருமே வீட்டுக்கு வந்துருவாங்க. அங்க வந்ததும் கோமதியோட அம்மா கோமதி கிட்ட, அம்மாடி இப்படி பண்ணிட்டாங்களே, இந்த பாவிங்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க, நல்லா இருக்கிற குடும்பத்துல நாகப்பாம்பு புகுந்த மாதிரி இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவாங்க. சக்திவேல் என்ன சொல்வாருன்னா, ஆத்தா நீங்க ஒன்றும் கவலைப்படாத, நம்ம கொடுக்க வேண்டியதெல்லாம் கோர்ட் மூலமா கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்வாரு. 2 குடும்பமும் அவங்களோட வீட்டுக்கு விருப்பமே இல்லாம அப்படியே ஒருத்தர் பார்த்துக்கிட்டே அப்படியே உள்ள போவாங்க. உள்ள போயிட்டு கோமதி கீழே ஹாலில் உட்காந்துக்குவாங்க. மற்ற எல்லாரும் சாப்பிட உட்காந்துருப்பாங்க. எல்லாருமே சாப்பிட்றதுக்கு சொல்லி பார்ப்பாங்க, கேட்க மாட்டாங்க. பாண்டியன் தான் சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டு கோமதியை சாப்பிட வைப்பாரு. மீனா பாண்டியனை சாப்பிட கூப்பிடுவாங்க. மாமா நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லப்பா நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கதிருக்கு சரவணனுக்கு செந்திலுக்குன்னு எல்லாருக்குமே சாப்பாடு வச்சு, இன்னும் சாப்பிட்றா, கண்டதையும் போட்டு யோசிக்காம சாப்பிடுங்கடா அப்படின்னு சொல்வாரு. அரசிக்கு நான் ஊட்டி விடவா அப்படின்னு கேட்பாரு. அரசையும் சரின்னு சொன்னதும் அரசிக்கு மட்டும் சாப்பாடு ஊட்டி விடுவாரு. நம்ம எல்லாருக்கும் குடும்பம் ரொம்ப முக்கியம், குடும்பம் தானே நம்மளுக்கு பிடிப்பே, அதுக்காக இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நம்ம போவோம்னு கனவுல கூட நினைக்கல அப்படின்னு சொல்வாரு. சரவணன் பாண்டியன் கிட்ட, எல்லாமே என்னோட கல்யாணத்தினால தானப்பா, என்னால தானப்பா பிரச்சனை, நான் முன்ன விட இப்ப தெளிவா இருக்கேன்ப்பா, ரொம்பவே உறுதியா இருக்கேன்ப்பா, மயிலு கூட சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படிங்கறதுல நான் ரொம்பவே உறுதியா இருக்கேன்ப்பா, இந்த வீட்டுக்கு அவ வராம பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. என்ன சொல்வாங்கன்னா, வீட்டுக்கு வேற வருவாளா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சமாவது அவ மேல இறக்கம் இருந்தது, இவ்வளவையும் செஞ்சுட்டு திரும்பி ஒருக்க வருவாளா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆண்டியன் என்ன சொல்வார்னா, இனிமே தினமும் கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போக வேண்டியிருக்கும் போல இருக்க, சரி என்ன விஷயம் நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எல்லாரும் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லுவார். அத்தோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சதுங்க.